கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அருவியே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியுள்ளது. இதன் கழுகு பார்வை காட்சிகளை தற்பொழுது பார்ப்போம். சங்கரன் கோவில் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் வினித்திடம் கேட்கலாம். வினித், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை விவரிங்க வினித். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது மழையின் அளவு சற்று குறைந்தே காணப்படுகிறது. மேலும் ஆறுகளிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் பேச்சுப்பாறை அணையிலிருந்து 5000 கனஅடியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது உள்வரத்து 2000 கனஅடியாக வந்து கொண்டிருப்பதால் தற்போது 3000 கனஅடியாக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைகளிலும் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் தற்போது கோதை ஆற்றில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவி முழுவதுமாக மூழ்கடித்து தண்ணீர் செல்கிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் இன்றைய தினம் 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறக்கப்பட்டு முழுவதுமாக பேரூராட்சி நிர்வாகம் திருப்பரப்பு அருவியை கட்டுக்குள் கொண்டு வந்து அருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்காதவாறு அவர்களை தடை செய்து திருப்பி அனுப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.